மாதுளை பழத்தில் வர அந்த முத்து இருக்குது பாருங்கள், மாதுளை பழத்தில் அந்த டைப்பில் இருக்கும் மாணிக்கம். ஸோ அந்த டைப்பில் அந்த கலர்லேயே தான் இருக்கும். இது வந்து சிம்மராசிக்காரங்க வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து மென்டல் டிஸ்டர்ப் வந்து நிறைய ஹெவியாக இருக்கும், அதிகமாக கோபங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஹார்மோன்ஸ் வந்து இன்பேலன்ஸில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ கண் திருஷ்டி சிம்மராசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சதா சர்வ காலமும் ஒரு நம்மளோட ரிலேஷன்கிட்டயே வந்து சண்டை நம்ம போட்டுருக்கு, நம்ம இந்த மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்து சரி ஓகே எதுக்கு நம்ம சண்டை போடணுன்ற யோசிக்கிற தன்மையை கொடுக்கும். வந்து உடல் உஷ்ணத்தை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க இந்த மாணிக்கக்கல்லை வந்து மோதிரமாக அணிந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ரெமிடி தான். எல்லாமே நம்ம உடலில் இயங்கக்கூடிய வேதியியல் மாற்றத்தை வந்து குறிப்பிடுது தான். அதில் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு ஹார்மோன்ஸின் அளவு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த நவரத்ன கற்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து இந்த ரூபிக்கல்லை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும்.